சார், அம்மாவை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன் சார். சிஸ்டர் சிஸ்டர், நான் இவங்களை உடனே கூட்டி வெளியே போகணும். நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா? என்ன சார் விளையாடுறீங்களா? அவங்க இப்பதான் கோமாலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அவங்கள அப்படிலாம் கூட்டிட்டு போக முடியாது சார். அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க சார். நீங்கள் ஆம்புலன்ஸில் வச்சு இவங்களை என் கூட அனுப்பிச்சி விட்றீங்களா? நான் இவங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருவேன். வேணா என் கூட யாரையாவது நர்ஸையும் அனுப்பிச்சு வைங்க. எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் சிஸ்டர். சிஸ்டர், யாருக்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நானே பேசுறேன். எதுக்கும் ரிசப்ஷன்ல போய் பேசிட்டு வாங்க சார். சரி சிஸ்டர். இளமதி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். இங்க பாரு, யார் பேசுறாங்கன்றதா அங்கே யார்கிட்டையும் எதுவும் காமிச்சிக்காத. நான் சொல்றதை மட்டும் அமைதியா கேளு. அந்த ராஸ்கல் ரிஷி ரொம்ப மோசமானவன். ஒரு பொண்ணோட கர்ப்பத்தையே கலைக்க பார்த்திருக்கான். அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னதும் அந்த பொண்ணை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்திருக்கான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை இளமதி, நீ காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திய அந்த ரம்யா தான். அந்த ரம்யாவோட அம்மா தேவி அங்க மண்டபத்துல விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரிஷி தான் அவங்களை எங்கேயோ பிடிச்சு வச்சிருக்கா. எவர் இளமதி, நான் அங்க வந்து ரம்யா மூலமா எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம். சண்டைக்கோழி, சண்டைக்கோழி, நீ ஓகே தானே? பரமா, விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டியா? நீ வா, நேர்ல வா. நீ நேர்ல வந்து இந்த உண்மையை சொன்னா கல்யாணம் நின்றுடுமா? நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லி நான் இளமதி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ வரும்போது எனக்கு இளமதி பொண்டாட்டி ஆயிருப்பான். அதுக்கப்புறம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது.